HKS, Dr. S. Kumar sir, to address the gathering and share his valuable thoughts with us. அனைவருக்கும் காலை வணக்கம். டைனி டைட்டன்ஸ் உங்களெல்லாம் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நானும் நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்ஸஸ் சித்ரா நாங்களாம் வந்து தினமும் குழந்தைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களாம் ஆரோக்கியமான குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிக் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன் தினம். இங்கே வந்து பசங்க இங்கே பள்ளிக்கூடம் வரும்போது அழுவாங்க, மருத்துவமனை எங்கிட்ட வரும்போது குழந்தைங்க அழுவாங்க. ஆனால் இதெல்லாம் நல்லது தான். நாங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டு ஹைஸ்கூல் காலேஜ் மட்டும் தான் இருக்கும். இந்த இல்லை கிட்ட கேஜிக்கே வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பசங்க இருந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு க்ளவுஸு எல்லாம் மாட்டிட்டு ஒரு ஒலிம்பிக் மேட்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் மிகவும் அழகாக இருக்கின்றது. எனவே இதை மிகவும் சீக்கிரமாக நடத்தி நம்முடைய தாளாளர் சுரேந்திரன் அவர்களுக்கு இந்த வாழ்த்தையை தெரிவித்துக் வேண்டேன். இந்த சிறப்பான ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து இந்த கிளம்பி தான் நடத்திக்கூடிய மேடம் சாந்தா ரங்கபாசி அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் நீண்டாளர் வந்தவர்களுக்கு என்னுடைய நீண்டாளர் நம்முடைய சுரேந்திரன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் நித்யா சுரேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய இங்கே வந்துள்ள பஞ்சாயத்தினுடைய தலைமை ஆசிரியர் திரு சித்ரா அவர்களுக்கும் இந்த பள்ளியை உருவாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய சீனியர் பிரின்சிபால் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த பள்ளியுடைய பிரின்சிபால் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மன்றங்களை காரணமாக தெரிவித்துக் கொண்டு இந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஸ்போர்ட்ஸ் என்பது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக தேவை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும், நாங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் விளையாங்க. எங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த போட்டிக்குள்ளே கோலி இது மாதிரிலாம் ஆடுவாங்க. இப்போல்லாம் அங்கே வர அந்த கேமே இப்போ இல்லை. போட்டிக்குள்ளே கோலிலாம் இல்லவே இல்லை நினைக்கிறேன். பம்பராம் இதெல்லாம் ஆடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கிறதுனால ஒரு டீம் ஸ்பிரிட் அண்ட் ஒருத்தராக இருந்து இது பண்ண இது டீமாக இருந்து ஜெயிக்கிறது ரொம்ப நல்லது. அதை சொல்லிக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் தான். அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ் நடந்தது அது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த எஜுகேஷனோடு சேர்த்து இந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துறது மிக மகிழ்ச்சியானது. அதுவும் இது சிறப்பாக இந்த அரசியா பள்ளிக்கூடம் இந்த நிறுவனம் 5 தலைமுறைகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. நிறுவனத்தில் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய இங்கே வந்து மகிழ்ச்சியான ஒரு குழந்தைகள் பார்க்குறது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னா தினம் அழுவினே இருக்கிற பசங்களை பார்த்ததுனால ஆனால் எங்கள் சுற்றி உள்ளே இருக்கிற திருவிழை குழந்தைகளை பார்க்குறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் இந்த எஜுகேஷனோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தேவை. ஏன்னா என்னோட படித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து 100 மாணவர்கள் அப்படின்னாக்கா 80 மாணவர்கள் மருத்துவர்கள் மெடிக்கல் சொல்கிறாங்க. 80 மாணவர்கள் மெடிக்கல் வருவாங்க, 20% வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவாங்க. அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அரசாங்கமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோட்டா கொடுக்குது. அதனால் அந்த எலெக்ஷன் அதே மாதிரி தான் எம்பி எலெக்ஷன் எம்ஏ எலெக்ஷன் வெட்டத்தில் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய வந்து எலெக்ஷன் நிற்காமே தேர்தல் நிற்காமே வந்து எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரியாலாம் ஆகலாம். அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப தேவை. எனவே இந்த ஸ்போர்ட்ஸை வந்து அவங்க ஊக்குவிக்கிறதுக்கான பள்ளி அந்த இது கொண்டிருக்கிற பல சவால்களையும் பல தேவையும் பாராட்டி இந்த ஸ்போர்ட்ஸை மிக நன்றாக நடைபெற வேண்டும். இந்த பள்ளியின் தீவிர நடைபெற வாழ்க்கைகளை உண்டு இந்த மாணவர்கள் படிப்பில் கல்வியது மட்டுமல்லாமல் நம்முடைய ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்முடைய ஜெனரலாட்டிலையும் வந்து ஒரு சிறந்த வளர்ந்து என்று வாழ்த்தி அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much sir for your inspiring and motivating words. அவர்கள் மற்றும் சேர்மன் திருமதி சாந்தா ரங்கபாஷ்யம் அவர்கள், கரஸ்பாண்டன்ட் திரு சுரேந்திரன் சார் அவர்கள், மேடம் கரஸ்பாண்டன்ட் திருமதி நித்யா சுரேந்திரன் சார் அவர்கள் மற்றும் அட்வைசர் சீனிவாசன் சார் அவர்கள், பிரின்சிபால் திருமதி ரமாமணி மேடம் அவர்கள் மற்றும் ஜெயஸ்ரீ டாக்டர். இந்த நேரத்தில் இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு இன்றைக்கு தான் பூத்த பூ மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைகளோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 37 வருடங்களாக நான் குழந்தைகள் கூட தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். அந்த உணர்வு தான் இன்றைக்கி என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம். காலையிலேருந்து நான் நிகழ்ச்சிகளை பார்க்குறேன். அந்த ஒழுங்கு, கட்டுப்பாடு, அந்த ஒருங்கிணைப்பு, ஆர்கனைசேஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை ஏற்பாடு செய்த அனைவருக்குமே மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த பள்ளி மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. பொதுவாகவே கல்வி அப்படிங்கிறது படிப்பு மட்டும் கிடையாது, முழு ஆளுமை திறன்களை வளர்க்கக்கூடிய இடம்தான் பள்ளி என்பது காந்தியடிகளே சொல்லியிருக்காங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காலாக
தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம விளையாடணும்? இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ஒழுங்கு கட்டுப்பாடு இது இந்த விளையாட்டு மூலமாக தான் வரும். ஒரு டீம் ஒர்க்கை பார்க்கும்போது அங்கே தலைமை பண்பு வருது. அந்த தலைமைக்கு கட்டுப்படுகின்ற அந்த உணர்வை கற்றுக்கிறாங்க. இந்த டைம், இந்த நேரத்துக்குள்ள அதை போய் ரீச் ஆகலன்னா நமக்கு தோல்வி கிடைக்கின்ற இதில் நேரம் தவறாமையை கடைபிடிக்கிறாங்க. அதை விட முக்கியமாக அவங்களுக்கு உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஹெல்த்தி பாடி தான் ஹெல்த்தி மைண்ட் உருவாக்கும் இல்லையா? அந்த வகையில் இந்த பள்ளி ஒரு கல்வியோட விளையாட்டையும் சமமாக பாதிப்பது என்பது உண்மையிலே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். இத்தனை பயன்கள் இருக்கிற இந்த விளையாட்டை நம்ம பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எத்தனை ஸ்கூலில் விளையாட்டு மைதானம் இருக்குது, பிளே கிரவுண்டே இல்லாத பள்ளிகள் நிறைய இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பள்ளி 3 வருடங்கள் முன்பு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சிபிஎஸ் ஸ்கூல் ஏற்கனவே 5 தலைமுறைகளாக இந்த பள்ளியினுடைய குடும்பத்தினர் நிறைய புகழ்பெற்ற ஒரு வந்தவாசிக்கே ஒரு அடையாளமாக தெரிகின்ற பள்ளியை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இது 3 வருடங்களே ஆனாலும் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த ஆசிரியர்களினுடைய முழு ஒத்துழைப்பு, முயற்சி, உழைப்பு, அதை விட சமூக நலன் கொண்ட பார்வை தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் மதிப்பெண்களை உருவாக்குகின்ற இயந்திரங்களை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மார்க் எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கு என்ன தேவை? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்க. இன்னைக்கு அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? 4 மணி ஆனால் எங்கள் குழந்தைங்க வந்து செல்ஃபோனை இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த விளையாட்டு தான் நிச்சயமாக வழிவகுக்கும். அந்த வகையில் மிகச் சிறப்பான முன்னெடுப்புகளை முன் உதாரணமாக திகழ்கின்ற இந்த பள்ளி மேலும் மேலும் நிறைய உயரங்களை தொட வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு விளையாட்டில் நிறைய வெற்றி பெற போகிறாங்க. நிறைய பேருக்கு 2ஆம் இடம் வர போகிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் நாளைய வெற்றியாளர்கள். இங்கே பங்கெடுத்தல் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது 2வது விஷயம்தான். அந்த வகையில் வெற்றி பெறப்போகின்ற மாணவர்களுக்கும் நாளைய வெற்றியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, ma'am.